ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே காமெடியாகவும் ரொம்ப பயங்கரமாகவும் இருக்குது. அது என்னன்னா இனியாவை கடத்திட்டாங்க. என்னம்மா இனியாவை கடத்திட்டாங்கன்னா உனக்கு காமெடியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு காமெடியாக இல்லை, நம்ம மாயாவுக்கும் அவளுடைய கூட்டாளிகளுக்கும் பயங்கரமான காமெடியாக இருக்குது. என்னடா இது எப்போ பார்த்தாலும் இனியாவை கடத்தி கொண்டு போய் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இனியாவை கடத்தினாதாங்க அங்கே விக்ரமை வந்து வழி வர வைக்க முடியும். இல்லாட்டி விக்ரம் கொஞ்சமாச்சும் மதிப்பாரா? ஏன்னா இனியா மேலே தான் உயிர் உலகம் எல்லாத்தையுமே வச்சிருக்காரு நம்ம விக்ரம். அப்படிப்பட்ட விக்ரம் கிட்ட நம்ம எது வந்து சாதிக்கணும்னு நினைச்சாலும் அது இனியாவை வச்சுதான் சாதிக்கணும். ஒண்ணு இனியாவை காப்பாத்து வரணும், இல்லை இனியாவை கொண்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டைலாக்கா பேசிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தப்பே இல்லைங்க. மாயாவை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தப்பே இல்லை. ஏன்னா மாயாவை பொறுத்த வரைக்கும் விக்ரம அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னவா பிளான் பண்ண, ஆனா எதுவுமே நடக்காதனால இனிமே அந்த இனியாவை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான கோவத்துல இருக்கா. அந்த கோவத்துல இருக்க நம்ம மாயா இருந்துகிட்டு எப்படியாச்சும் அந்த இனியாவை போட்டு தள்ளிட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. இனியா இருக்கிற தைரியத்துல தான் விக்ரம் வந்துட்டு ரொம்பவே ஆட்டம் ஆடிட்டு இருக்கான். அதனால இவன் அட்டைக்கு வைக்கணும்னா அதுக்கு முதல்ல அந்த இனியாவை ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பிளான் பண்ணி இப்ப வந்து இனியாவை கடத்திருக்காங்க. இனியா இருந்துகிட்டு ஐயோ யாரோ இது நம்மள மறுபடியும் கடத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்னடா இது இதே வேலையா போச்சு, மாசமா இருக்கிற நம்மள இப்படி வேதனை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்துல இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன எப்படி இங்க இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பிளான் பண்ணிக்கிறாங்க. ஆனா அந்த பிளான்ல இருந்து ஒரு சின்ன சேஞ்ச், தப்பிக்கிறதுக்கு இப்ப வழியே இல்லை. ஏன்னா இப்ப 3 பேர் இருக்காங்க. அந்த அரசியல்வாதி, அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் நடத்துறவர், அதுக்கப்புறமா இந்த மாயா, இவங்க 3 பேரும் சேர்ந்து கண்டிப்பா இனியாவை தப்பிக்க விடவே போறதில்ல. அது வந்து தெரிஞ்சோம். ஏன்னா இந்த இனியா வந்து ரிஸ்க் மேல ரிஸ்கா எடுக்கிறாங்கன்னு சுத்தமா புரியல. இருந்தாலும் அது எல்லாத்தையும் மீறி நம்ம விக்ரம் வந்து இனியாவை காப்பாற்றதான் போறாரு. அது இந்த மாயா வந்துகிட்டு விக்ரம வெறுப்பேத்துற மாதிரியே அவரா பேசிங்கிறா. இருந்தாலும் அவளை விடக்கூடாது, எப்படியாச்சும் இந்த மாதிரி கோழி அமுக்கிற மாதிரி அமைக்கணும். பின்னாடியே போனவர் அவங்க 3 பேரையும் அவங்க போலீஸ் போர்ஸோட போய் கையும் களமா பிடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் அவங்க வெளியவே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு பிளானை போட்டு இப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்காரு. ஆனா இந்த மினிஸ்டர் இருக்கிறதுனால கண்டிப்பா வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாயா பயங்கரமா பிளான் பண்ணிருக்கா. என்னதான் நீங்க பிளான் போட்டாலும் இந்த மாதிரி வெளியே வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்ரம் வந்து உறுதியா இருக்காரு. ஆனா அவங்க 3 பேரையும் ஒரே நேரத்துல கமிஷனர், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் கமிஷனர், எத்தனை பேர் இருக்காங்க அவங்க எல்லாரையும் போட்டு வந்து கையும் களமா பிடிச்சா அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணாது. மினிஸ்டர் ஆச்சு, மண்ணாங்கட்டியாச்சு, முந்திரி கொட்டை, இவெல்லாம் ஒரு ஆளு இவங்களாம் பயப்படுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்ரம் தைரியமா ஒரு முடிவு எடுத்திருக்காரு. இது மூலியமா இனியாவுக்கு எந்த பிரச்சனையும் வராம காப்பாத்திடுறாரு. இருந்தாலும் நம்ம நல்ல செய்வதுக்கு அமுதா மேலதான் எப்பவுமே பாசம். இந்த இனியாவை கண்டாலே ஆகல, மாசமா இருக்கான்னு தெரிஞ்சும் அவளை வந்து ஒதுக்கிதான் வைக்கிறாரு. எப்படி இருந்தாலும் யாழ்னியோட மூலமா தான் இந்த வீட்டுக்கு வாரிசு வரப்போது நம்பிக்கிற நம்ம நல்ல செய்வதுக்கிட்டு இப்போவும் நம்ம இனியாவை எடுத்துட்டு தான் இருக்காரு. அதுக்கப்புறம் இனியா சீரியல் என்ன சுவாரஸ்யமா நடந்திருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க.